கைஸ், இன்னைக்கு நம்ம காஸ்பாஸ் கேம் விளையாட போகிறோம். இதோட பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன செஞ்சுருப்போம், லாபம் கழிச்சிருக்கோம். இந்த தாட்டி என்னடா இது, மார்க்கெட் ஓப்பனா? எதுடா மார்க்கெட்டா? ஓ, கார் மார்க்கெட். வேற இங்கேயே வாங்கலாமா? இது எப்பயாச்சும் தான் ஓப்பனில் இருக்குமோ? ஐயோ, எத்தனை பேர்! ஐயோ, ஏதாச்சும் நல்ல காராக வாங்கலாம். இது நல்லா இருக்கு. சரி, விளையலும். எஸ் பை. நல்லா இருக்கு. டீட்டெயில் கார் நல்லா இருக்கா? பார்த்துக்கலாம். ஏங்க, டேமேஜ்லாம் ஆயிருக்கு. போன வீடியோவில் நம்ம சரி பண்ணது கடை பார்த்தோம், பெயிண்டிங் கடை பார்த்தோம். ஆமாலடா? ஆமாம். ஏன்டா பேசாமலே இருக்க? விடு. பச்சை மிளகா சாப்பிட்டு இருக்கா இல்லை ஆகலாமா? அப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு சொல்லு. பண்ணி விட்டு பாருங்கள். அப்புறமா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்குமான்றத கேட்டுட்டு போங்க. சொல்லிட்டு போங்க. ஏங்க, நாங்கள் வேறு ஊருக்கு போனால் போவோங்க இந்த லீவுனால. அதனால் இந்த லீவில் ஏதாச்சும் யூ கேன் ஓப்பன் ஏ ஸ்கில் ஃபார் ரிப்பேர் ஸ்பீடு. யூ கேன் ஏ ஸ்கில். என்னடா நம்மகிட்ட காசு இல்லை. அல்லோ ஏழக்காரண்ணா. சரி, ஒன்ஸ் இங்கே இது. ஏன்னா போன தாட்டி இங்கே வெங்காயக்கார பார்த்தேன். அவங்க காசு தருவாங்கன்னு ஐ நீடு அயன் கூட சொல்லியிருந்தானே. காசு தருவாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா போன ராத்தி இங்கே வந்து பார்த்தேன், சும்மா ஒரு ராத்தி. எங்க இருக்கு இதோ இருக்கு. தலைவரே, நல்ல காசு தாயா. காசு, பணம், துட்டு, மணி. இப்போ எந்த தாத்தி ஜம்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா? எங்கேயோ விட்டுருக்கடா பாதி அயனை. ஏன் இல்லைடா? இப்போ 750 தானா? விடு. நம்மளுக்கு 1300 வந்துச்சு. இன்னும் குறையுது. விடு, பேரம் பேசலாம். வேணாம். பார்கெயின் வாங்கிட்டியா? சும்மா சொன்னேன். பார்கெயினா என்னன்னே தெரியல. சரி இந்தாங்க. போன வாட்டி வீடு சரி பார்த்தீங்களா? நான் இல்லை ஒரே நாள் நான் பழங்காலன் ஆயிட்டேன். நானா? அல்ல, வேணாம். இவன் யாரு? ஓ, இவன் ஐ கேன் பெயிண்ட் தேர். அப்போ இவனா பெயிண்டிங் பண்ணுவான். ஏங்க இது பெயிண்டிங் கடை, இது சர்வீஸ் கடை. நம்ம காரை சர்வீஸ் பண்ணிட்டானா? இதுதான் விற்படு கடை. அது பவரு, டயர் மாட்டலாம். கார்னட்டு விற்படு. சரி, இது போனதாடா. பெயிண்டிங் நல்லா இருக்கு. நம்ம பாலிஷ் கூட. எவ்வளோக்கு வாங்க? 15,000 ரூபாய்க்கு. கார் மார்க்கெட்டில் போயிடா. நீ கூட பாட்டிய. ஐயோ, சரிங்க, போன வீடியோக்கு நான் வராமல் போயிருக்கேன். அது ஏன்னா எனக்கே தெரியல. ஏன்டா? ஏன்னா முக்கியமான வேலையை ஆயிடுச்சு. அம்மா தெரியும். இந்த ஆடு வேற இங்கே பாருங்க. ஏங்க, எவன் நம்ம வாசலில் குப்பையை போடலாம் தெரியவே இல்லைங்க. ஆனால் குப்பையாலும் நல்லதுதான். சுட்டம் என்பது நமக்கு சுத்தமுள்ள ஏரியா. ஏதோ ஹில் ஆனாச்சுன்னு சொன்னீங்க. இல்லைடா, ஸ்கில் பாயிண்ட் வாங்க முடியும் தானே பண்ணுவோம். சரி, இந்த கார் விற்படுக்கு போகலாம். ஆஃபருக்கு போகலாம். ஆஃபரா? ஆமாம், சேலுக்கு போடலாம். ஓ, சேலுக்கு போகலான்டா. ஐயோ, காஸ்பாஸ் கேம் இல்லை அது. ஓகே, வாங்கினது டன்னத்துக்கு 5,000 ரூபா, 16,000 ரூபா, 17, 18, 19,500. ஒரு நிமிஷம். கூட்டி பார்த்தா கூட 16,800 வரும், 900 வரும். கரெக்டு தானே? ஒரு
600 வரும். நீ என்னடா விடு, அங்கேருந்து இங்கே ஓட்டி வேண்டியதுக்கு இன்னும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. வாங்க சார் வாங்க, இந்த விலை கம்மிலாம். சீக்கு நம்ம வீடு வேணாண்டா, வேனு எப்போதான் எனக்கே தெரியும். நான் கூட ஏதோ மல்லிகை நானும் ஒரு என்ன வீடு நினச்சேன் தெரியுமா? இங்கே பாரு, அந்த நேபர் இது போயே காட்டுறேன். நேபர் ஆஹா, இதோ இது போன பாத்துக்கு வரல. என் வீடு எதுன்னு தெரில, தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ரெட்டு கேஃபே இருக்குல்ல, அதான் என் வீடுன்னு போனால் அதுவும் இல்லை. சரி, எதான் என் வீடுன்னு நினைக்கும் போது இந்த வேனாண்டா நம்ம வீடு. யாரா கஸ்டமரே வர மாட்டீங்க? ஓகே சார் வாங்க. சரி, ஒரு வாக்கி விற்கலாமா? ஒரு வாய்க்கு பார்த்தா ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லி நம்மளே கடைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆஹா, நான் சும்மா சொன்னேன். 19,000 ரூபா என்னடா இது? 15,000 ரூபா, 5,000 ரூபா, 16,000. 18,000க்கு 18,000 ரூபா, 9,000 ரூபாலாம். ஆமாம், நானே ஏன்டா இல்லை கொள்ளைக்காரனா இருக்கேன். நான் கொள்ளைக்காரன் தான். 18,000 ரூபா, 18,500. அதானே நான் சொல்கிறதுக்கும் 500 ரூபா இது பண்ணு. விடுங்க ஏங்க, நம்மளுக்கு ஒரு 500 லாபம் கிடைக்க கூடாதா? 500 ரூபா லாபமா? 2,000 ரூபா லாபம் வரும்டா கிட்டத்தட்ட. டேய், என்னடா கஸ்டமர்? கிட்டத்தட்ட 1,000 ரூபா லாபம். என்னடா கஸ்டமர் வரல? அப்புறமா பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காஃபி பாட்டி போகலாமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு வாங்க. ஓகே. காட்டி ரெண்டு காலங்கள் போகுதுமா. கஸ்டமர் வந்துட்டாங்க. சார் இல்லை 18,000 தான். ஐ டேக் எ மினிட், ஐ டேக் ஃபார் த சேம் ப்ரைஸா? இதா 1,800 ரூபா தான். செல் பண்ணுறா. ஐயோ, 18,000 ரூபாயாங்க. ஐயோ தாத்தா, நீ எவ்வளோ கேட்டிருப்ப? கொஞ்சம் குறைச்சி கேட்டிருப்ப. ஆனால் தாத்தா பாவம்டா. போன தாட்டி தாத்தா வாங்கினாரு, இந்த தாட்டி ஒரு சாரு. சரி, நம்ம எதுக்கு இருக்குது அதை விடு. திருப்பி கார் மார்க்கெட்டுக்கு போனேன், திருப்பி வாங்கினேன். வாங்கடா போகலாம். சரி, 4,000 ரூபாயா? நான் வாங்கிக்கிறேன். சரி, இது நம்ம பேஸில் வச்சிடலாம். கார் வாங்கியாச்சு, வெறும் 4,000 ரூபா. ஓகே, போகலாம். இது நாங்கள் ஆஃபீஸ் போனான்னு காட்டணும். காருக்கு ரிப்பேர் கொடுத்துருக்கோம், இன்னும் காசு இருக்கு. இன்னும் மார்க்கெட்டு போய் கார் வாங்கிட்டு வரலாம். ஏங்க, இந்த காரை சர்வீஸ் பண்ணி வச்சாச்சு, இன்னும் காசு இருக்கு. ஒரு 2 கார் வாங்கிடலாம். தூங்க தான் போகணும். நம்ம வேணாம். நம்ம ஒரு பெரிய வீடு கட்டி சமாளிக்கணும். கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் போவோம். ஏன்னு சொல்லி ஒரு காரை வச்சுக்கிட்டு விற்காம வந்துருக்கோம் பற்றியா? ஆனால் நம்ம ஒரு காரை விற்றுருக்கோமே, அதுக்கு ஏதோ 1000 தானே. விடு. சரி, இதோட முடிச்சுக்கலாம். பாய். மறக்காமல் பார்ட் 3 வேணுமான்னு கேளுங்க.